சோவியத் ஒன்றியம் உலகிலேயே மிகப்பெரிய அணுகுண்டான 58 மெகாடன் TNT சக்திக்கு இணையான குண்டை வெடிக்கச் செய்தது. அந்த வெடிப்பு 160 கிலோமீட்டர் தூரத்திலும் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த வெடிப்பின் ஒளிச்சுடர் 1000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே காணப்பட்டது. இதுதான் இதுவரை உருவாக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்ட மிகப்பெரிய அணு ஆயுதம். சார் பாம்பா, குண்டுகளின் பேரரசன். 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களில் 2 அணுகுண்டுகளை வெடிப்புச் செய்தது. அதுவே போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட முதல் நிகழ்வு. ஆயிரக்கணக்கானோர் உடனடியான வெடிப்பில் உயிரிழந்தனர். பின்னர் பலர் கதிர்வீச்சு நச்சுத்தன்மையால் மரணமடைந்தனர். அதன் பின் அணு ஆயுதங்கள் எவ்வளவு பயங்கரமானவை என்பதை உலகம் உணர்ந்தது. ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட லிட்டில் பாய் குண்டின் சக்தி 15,000 டன் TNTக்கு இணையானது. நாகசாகி குண்டான பேட்மேன் 21,000 டன் TNTக்கு இணையானது. ஆனால் சார் பாம்பா 58 மெகாடன் TNT சக்தி. சார் பாம்பா ஒரு வானில் வீசப்படும் ஹைட்ரஜன் குண்டு, அதாவது ஒரு வெப்பணு குண்டு, தெர்மோநியூக்ளியர் வெப்பன். இந்த குண்டு 8 மீட்டர் நீளமுடையது, 2.6 மீட்டர் விட்டமுடையது, மேலும் 27 டன்களுக்கு மேல் எடையுடையது, 5 யானைகளின் எடைக்கு சமம். ஆயுதத்தின் உள்ளமைப்பு குண்டின் மேல் பகுதியில் ஒரு சிறிய அணுகுண்டு கோள வடிவில் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் உட்புறத்தில் புளூட்டோனியம் உருண்டை உள்ளது. அதை சுற்றி பெர்லியம் மிரர் கேசிங், அதன் வெளியே பாரம்பரிய இரசாயன வெடிமருந்துகள் அமைக்கப்பட்டுள்ளன. அணுகுண்டின் கீழே ஹைட்ரஜன் ஃபியூஷன் குண்டு உள்ளது. அது யுரேனியம் கொண்டு செய்யப்பட்ட ஒரு உருளை வடிவம். அதிலுள்ள எரிபொருள் லித்தியம் டியோட்ரைடு. உருளையின் மையத்தில் ஒரு புளூட்டோனியம் கம்பி உள்ளது. இந்த 2 பகுதிகளுக்கு இடையில் ஸ்டைரோபோம் பதிக்கப்பட்டுள்ளது. வெடிப்புக்கு முன் சார் பாம்பாவை ஏற்றிச் செல்ல ஒரு Tu-95V வானூர்தி சிறப்பாக மாற்றப்பட்டது. குண்டு மிகவும் பெரியதால் விமானத்தின் உட்பகுதியில் அதை வைக்க முடியவில்லை. எனவே வெளியே பொருத்தப்பட்டது. விமானம் வெடிப்பு ஒளிச்சுடரை தாங்குவதற்காக வெள்ளை நிறத்தில் பூசப்பட்டது. விமானத்தை ஆண்ட்ரே டெர்னோவ்செவ் இயக்கினார். அதனைத் தொடர்ந்து ஒரு பார்வையாளர் விமானமும் சென்றது. மொஸ்கோ நேரப்படி காலை 11:32 சார் பாம்பா நொவயா ஜெம்லியா தீவின் மிட்யூஷிகா வளைகுடாவில் வீசப்பட்டது. குண்டு சிறப்பு பறக்குதிரவுடன் விடப்பட்டதால் அதன் வீழ்ச்சி வேகம் குறைய விமானம் தூரம் செல்ல முடிந்தது. புரோமெட்ரிக் சென்சார் 4 கிலோமீட்டர் உயரத்தில் வெடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெடிக்கும் தருணம் 32 பிரிட்ஜ் வயர் டெட்டனேட்டர்கள் மின்னுச்சுடரை வெளியிட்டு இரசாயன குண்டை வெடிக்க செய்கின்றன. இது புளூட்டோனியத்தை ஒடுக்கி அதில் நியூட்ரான்கள் மோதடைவதை தொடங்குகிறது. ஒரு புளூட்டோனியம் அணு நியூட்ரானால் தாக்கப்பட்டால் அது பிளந்து அதிக வெப்பத்தையும் மேலும் நியூட்ரான்களையும் உருவாக்கும். இவ்வாறு தொடரும் சங்கிலி வினை சூரிய மையத்தின் வெப்பத்தை விட 6 மடங்கு அதிகமான 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை உருவாக்கியது. சூரிய மையம் வெறும் 15 மில்லியன் டிகிரி தான். இந்த வெப்பம் ஸ்டைரோபோமினை பிளாஸ்மாவாக மாற்றுகிறது. பிளாஸ்மாவின் அழுத்தம் ஹைட்ரஜன் உருளையை சுருக்கி லித்தியம் டியோட்ரைட் ஒன்றிணைந்து ஹீலியம் மற்றும் நியூட்ரான்களை உருவாக்குகிறது. இந்த நியூட்ரான்கள் மீண்டும் யுரேனியம் மற்றும் புளூட்டோனியத்தை உடைக்கும். இதனால் மேலும் அழுத்தம் மற்றும் மேலும் இணைவு, ஒரு நேர்மறை சங்கிலி வினை உருவாகிறது. இந்த எல்லாம் நடந்தேறும் நேரம் 600 பில்லியன் வினாடியின் ஒரு பங்கு. அதன் வெடிப்பு மேகம் மஷ்ரூம் கிளவுட் 60 கிலோமீட்டருக்கு மேல் உயர்ந்தது. வெடிப்பின் விளைவு 160 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கட்டிடங்களும் சேதமடைந்தன. 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர்களுக்கு கூட 3ஆம் பட்சி தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டது. இவ்வளவு அழிவுத்திறன் கொண்டிருந்த போதும் சார் பாம்பா போர் சூழ்நிலையில் ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை. இது குளிர்போரின் போது மேற்கு நாடுகளுக்கு எச்சரிக்கை காட்ட உருவாக்கப்பட்டது. அணு ஆயுதங்கள் எவ்வளவு பயங்கரமானவை என்பதை உலகுக்கு நிரூபித்தது. அணு போரின் பயங்கர விளைவுகளை உணர்த்திய மிகப்பெரிய நினைவு சின்னமாக சார் பாம்பா இன்று வரை உள்ளது. Thanks for watching. New Vision channel to know more like this story. Subscribe, share it, and like.